ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னு தெரியுமா? அதை பத்தி நான் சொன்னா இதுக்கெல்லாமா இன்சூரன்ஸ் இருக்குன்னு நிறைய பேர் ஆச்சரியப்பட வாய்ப்பு இருக்கு. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், நிறைய பேர் தெரியாமலும் இருக்கலாம். ஆமாங்க, நம்ம பார்க்க போறது பெட் இன்சூரன்ஸை பத்தி தான். இன்னைக்கு பெட்ஸ் மார்க்கெட் பெரிய லெவல்ல வளர்ந்துகிட்டு வருது. இந்தியால பாத்தீங்கன்னா 31 மில்லியன் பெட்ஸ் வளர்க்குறாங்க அப்படின்னு 2023 ரிப்போர்ட் பிரகாரம் சொல்லுது. இப்ப இன்னுமே அதிகமாயிருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ பெட் இன்சூரன்ஸ்னா என்ன, யாரெல்லாம் போட்டுக்க முடியும், என்னென்ன கவரேஜ் கிடைக்கும், எதெல்லாம் கவர் ஆகாது, கிளைம் ப்ராசஸ் எப்படி பண்ணணும், பிளஸ் நம்ம பாலிசி எடுக்கிறதுக்கு என்னெல்லாம் டீடைல்ஸ் கொடுக்க வேண்டியது இருக்கும், இது எல்லாமும் நம்ம பார்க்க போறோம். ஸோ வீடியோவை மிஸ் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. காலகட்டங்களில் பெட்டு வளர்க்குறத ஒரு ப்ரைட் மூமெண்ட்டாகவும் பார்க்குறாங்க அண்ட் இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டராகவும் நிறைய பேர் வளர்க்குறாங்க. ஃபேமிலி மெம்பரில் ஒருத்தராக ஈவன் அதுக்கும் மேலேயுமே இன்றைக்கி அன்பு செலுத்தி வளர்க்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. பெட்டுக்குன்னு நிறைய கிளினிக்ஸ் வந்துருச்சு, நிறைய ஃபுட் ஷாப்ஸ் வந்துருச்சு. இதிலெல்லாம் மந்த்லிக்கு தௌசண்ட்ஸில் செலவு பண்ணி பெட்டை கேர் பண்ணிக்கிறவங்க நிறைய பேர் இருப்பீங்க. உங்களுக்கான வீடியோ தான் இது. நீங்கள் உங்கள் பெட்டுக்கு ஒரு டைம் கிளினிக் போகும்போது ஆகிற செலவு, அங்கே ட்ரீட்மெண்ட்ஸ், ஈவன் சர்ஜரிலாம் கூட பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையும் நீங்கள் இந்த இன்சூரன்ஸ் மூலயமா கவர் பண்ணிக்க முடியும்னு சொன்னால் நம்ப முடியுமா? ஸோ இந்த இன்சூரன்ஸில் என்னெல்லாம் உங்களுக்கு கவரேஜ் கிடைக்குங்கிறத பார்க்க போகிறோம். பெட் இன்சூரன்ஸ்னால் என்ன? நார்மலாக நம்ம இன்சூரன்ஸ் எதுக்கு போடுவோம்? நமக்கு ஆகக்கூடிய ஃபினான்ஷியல் லாஸை ரெக்கவர் பண்ணுறதுக்கு தான். ஒரு காரோ பைக்கோ அது டேமேஜ் ஆச்சுன்னா அந்த எக்ஸ்பென்சஸை இன்சூரன்ஸில் நம்ம கவர் பண்ணிக்கிறோம். இதுவே நமக்கு உண்டான ஹெல்த் இன்சூரன்ஸ் போடும்போது ஒரு டிசீஸ் வந்து ஆகக்கூடிய ட்ரீட்மெண்ட் செலவை நம்ம அந்த இன்சூரன்ஸ் மூலமா கவர் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி தான் உங்கள் பெட்டுக்கு உண்டான ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ்ஸு, அதுக்குண்டான சர்ஜரி எக்ஸ்பென்சஸ், அதோட ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் இந்த இன்சூரன்ஸ் மூலமா கவர் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் பெட்டு வேறு யாரோடைய பொருளை ஏதாவது டேமேஜ் பண்ணிட்டாலோ, ஏதாவது வேல்யூபிள் திங்ஸாக இருந்ததுன்னா அதுக்குண்டான செலவையுமே நீங்கள் இந்த இன்சூரன்ஸ் மூலமா கவர் பண்ணிக்க முடியும். இந்த பாலிசி யாருக்கெல்லாம் போட்டுக்க முடியும்? உங்கள் பெட் ஒரு 3 மந்த் ஓல்டுலேருந்து எனி இயர் நீங்கள் இந்த இன்சூரன்ஸ் எடுத்துக்க முடியும். உங்களுக்கு அப் டு 3 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு பாலிசி போட்ட இதுலேருந்து இம்மீடியட்டாகவே கவரேஜ் கிடைக்கும். 4th இயர்லேருந்து எனி அதர் இயர் உங்களுக்கு 90 டேஸ் வெயிட்டிங் பீரியட் இருக்கிற மாதிரி இருக்கும். இதில் உங்கள் ப்ரீடை பொறுத்து அவங்க ஸ்மால், மீடியம், லார்ஜ்னு பிரித்து வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் பாலிசி எடுக்கும்போது உங்களோட ப்ரீடோட நேமை கொடுத்து செலக்ட் பண்ணி அது என்ன ரேஞ்சுன்றதை பார்த்துட்டு நீங்கள் ப்ரீமியம் எடுத்துக்க முடியும். இதில் உங்களுக்கு 1 இயர் ப்ரீமியமும் இருக்குது, 2 இயர்ஸும் எடுத்துக்கலாம், 3 இயர் ப்ரீமியமும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 3 ஆப்ஷன்ஸும் இருக்குது. உங்களோட கவரேஜஸ் எதெல்லாம் வேணுமோ செலக்டிவாக எடுக்கிறத மாதிரி உங்களுக்கு ஒரு 3 ஆப்ஷன்ஸும் இருக்குது. இதோட ப்ரீமியம் பார்த்திங்கன்னா ஒரு 3000 ப்ரீடை பொறுத்து, ஏஜை பொறுத்து உங்களுக்கு ஒரு 20,000 வரைக்கும் இந்த ப்ரீமியம் இருக்குது. இந்த இன்சூரன்ஸில் என்னெல்லாம் கவரேஜஸ் கிடைக்குதுன்னு பார்க்கலாமா? சர்ஜரி கவர் உங்களுக்கு 50,000லேயும் இருக்குது, 1 லேக்லேயும் இருக்குது, நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ராக்சர் கவர் 5,000 வரைக்கும் கொடுக்குறாங்க. ஹாஸ்பிட்டலைசேஷன் கவரும் 50,000 இருக்குது, 1 லேக் இருக்கும், நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். தேர்ட் பார்ட்டி லைபிலிட்டி கவர் உங்களுக்கு 10 லேக்ஸும் கொடுக்குறாங்க, 15 லேக்ஸும் இருக்குது, நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு லாங் டேர்ம் கவர்ன்றது ஒரு 30,000 கொடுக்குறாங்க. டெர்மினல் டிசீஸ் கவருங்கிறது ஒரு 30,000 கொடுக்குறாங்க. ஓபிடி கவருங்கிறதும் ஒரு 30,000 வரைக்கும் கொடுக்குறாங்க. இது எல்லாமே பிளான் வைஸ் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஒரு பிளான் பிரகாரம் ஒரு 3,000 ருபீஸ்லேயும் இருக்குது, 9,000 ருபீஸ்லேயும் இருக்குது, 14,000 ருபீஸ்லேயும் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பிளான், என்ன அமௌண்ட்டுக்கு சூஸ் பண்ணுறீங்களோ அதை பேஸ் பண்ணி உங்கள் ப்ரீமியம் இருக்கலாம். சர்ஜரி எக்ஸ்பென்ஸ்ன்றது எனி டிசீஸ் ரிலேட்டடாக டாக்டர் சர்ஜரி ரெக்கமெண்ட் பண்ணாங்கன்னா அந்த கவர் கீழே உங்களுக்கு கிளைம் ஆகிடும். ஹாஸ்பிட்டலைசேஷன்றது உங்களுக்கு ஒரு வைரலாக இன்ஃபெக்ஷனாக இருக்கலாம், இல்லை ஃபீவர் ரிலேட்டடாக அந்த மாதிரி ஹாஸ்பிட்டலைஸ்ட் ஆகக்கூடிய டிசீஸ்க்கு எல்லாமே இந்த இதில் உங்களுக்கு கவரேஜ் கிடச்சிரும். ப்ளஸ் உங்களுக்கு லாங் டேர்ம் சொல்கிறது டயபெட்டிஸு, தைராய்டு, குளுக்கோமா மாதிரியான லாங் டேர்ம் ஏஜ் டிசீஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த லாங் டேர்ம் கீழே கவர் ஆகிடும். டெர்மினல் டிசீஸ்ன்றது கேன்சர், லிவர் ஃபங்க்ஷன் அந்த மாதிரியான திங்ஸ் எல்லாமே உங்களுக்கு டெர்மினல் கவரில் கொடுத்துட்றாங்க. ஒபிடி கவர் கீழே ஒரு லிஸ்ட் ஆஃப் டிசீஸ் கொடுத்துருக்காங்க, அது எல்லாமே இதில் கவரை கொடுத்துருவாங்க. சில இடங்களில் லம்சம் அமௌண்ட்டாகவும் செட்டில் பண்ணுவாங்க இதில் சில டிசீசஸ்க்கு. இதுவே தேர்ட் பார்ட்டி லைபிலிட்டிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லைபிலிட்டி அந்த என்ன டேமேஜ் ஆச்சோ அந்த பொருளுக்கு உண்டான எஃப்ஐஆர் கொடுத்துருக்கணும். எஃப்ஐஆர் இருந்தால் மட்டும்தான் அந்த கிளைமை எடுத்துக்கவும் முடியும். பெட் இன்சூரன்ஸில் கிளைம் ப்ராசஸ் என்னென்னு பார்க்கலாமா? இப்போ இதுவே நம்ம ஹெல்த் இன்சூரன்ஸ் போட்டிருந்தோன்னா நம்ம ஹாஸ்பிட்டல் ஏதாவது அட்மிட் ஆக போகும்போது நம்மளோட இன்சூரன்ஸ் டீட்டெயில்ஸை ஹாஸ்பிட்டல்ஸில் கொடுக்கணும். அவங்க அந்த கிளைமை ரெஜிஸ்டர் பண்ணி டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு அனுப்பி அப்ரூவல் வாங்கிட்டு அதை பேஸ் பண்ணி தான் நம்மளோட ட்ரீட்மெண்ட்டும் நமக்கு பண்ணி கொடுப்பாங்க. சில இடங்களில் கேஷ்லெஸ் இருக்கும், சில இடங்களில் நம்ம பே பண்ணிவிட்டு நம்ம ரீஎம்பர்ஸ்மெண்ட் கூட பண்ணியிருப்போம். ஆனால் பெட் இன்சூரன்ஸை பொறுத்தளவில் உங்களுக்கு கேஷ்லெஸ்ன்ற ஆப்ஷனே கிடையாது. நீங்கள் அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட் செலவு எல்லாமே நீங்கள் பே பண்ணிவிட்டு எல்லாத்தையும் பில்ஸ் எல்லாம் பக்காவாக வாங்கிட்டீங்கன்னா
இன்சூரன்ஸ் போர்ட்டலில் போய்ட்டு நீங்கள் கிளைமை ரெஜிஸ்டர் பண்ணி டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். ஒன்ஸ் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் 2 to 3 டேஸில் சர்வேயர் உங்களுக்கு கால் பண்ணி என்கொயர் பண்ணுவாங்க, பில்ஸ் எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணுவாங்க. 6 to 7 ஒர்க்கிங் டேஸில் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு அந்த அமௌண்ட்டை ரீஎம்பர்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. பெட் இன்சூரன்ஸில் எதுக்கெல்லாம் கிளைம் வராதுன்னு பார்க்கலாமா? பாலிசி போடுறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸுக்கு கிளைம் வராது. நீங்கள் வெயிட்டிங் பீரியடில் இருக்கக்கூடிய டைமில் ஏதாவது இல்னஸ் வந்தால் அதுக்கும் கிளைம் கிடைக்காது. ப்ரீடிங் எக்ஸ்பென்சஸ்க்கு கிளைம் கிடைக்காது. காஸ்மெட்டிக் ப்ரொசீஜர்ஸ்க்கு கிளைம் வராது. ரொட்டீன் வேக்சினேஷனுக்கும் உங்களுக்கு கிளைம் வராது. அதே போல் நார்மல் ஹெல்த் செக்அப் மாதிரி இருக்கிற விஷயங்களுக்கும் உங்களுக்கு கிளைம் வராது. நம்ம இந்த பெட் இன்சூரன்ஸ் எடுக்க என்னெல்லாம் டீட்டெயில்ஸ் கொடுக்கணும்னு பார்க்கலாமா? இப்போ ஓனர் டீட்டெயில்ஸும் கொடுக்கணும், பெட்டோட டீட்டெயில்ஸும் கொடுக்கணும். இப்போ ஓனருக்குன்னு பார்த்தா அவரோட நேமு, ஏஜ், என்ன ஜெண்டர், அவரோட அட்ரஸ், அவரோட மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, பேன் அண்ட் ஆதார் எல்லாமே கொடுக்கணும். இதை பெட்டுக்குன்னு பார்த்தா பெட்டுக்கு நீங்கள் என்ன நேம் வச்சு கால் பண்ணுறீங்களோ அந்த நேமு, ப்ரீடோட நேம், அது என்ன கேட்டகரியோ அந்த நேமும் கொடுக்கணும். அதோட ஏஜ் என்ன, அதோட ஜெண்டர் என்ன, அதோட வெயிட் என்ன, இது எல்லாமே கொடுக்கணும். ஐடென்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா அதோட மைக்ரோசிப் நம்பர் இல்லைனா RFIDயோட கிளியர் ஃபோட்டோ கொடுக்கணும். சப்போஸ் என்கிட்ட மைக்ரோசிப் இல்லை அப்படின்னீங்கன்னா அந்த பெட்டோட ஃபோட்டோஸ் 5 ஃபோட்டோஸு ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு, லெஃப்ட் ரைட்டு, டாப்புன்னு சொல்லி ஒரு 5 கிளியர் ஃபோட்டோ வித் டேட் அண்ட் டைமோட கொடுக்க வேண்டியது இருக்கும். பெட் இன்சூரன்ஸ் எடுக்க நார்மல் ஐடென்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் இல்லாமல் அதோட மெடிக்கல் ஹிஸ்ட்ரியும் நம்ம கொடுக்க வேண்டியது இருக்கும். நீங்கள் நார்மலாக பார்த்தீங்கன்னா அதோட வேக்சினேஷன் சர்டிஃபிகேட்டு, ரேபிஸ் வேக்சினேஷனோட டீட்டெயில்ஸு, டிஸ்டம்பரோட வேக்சினேஷன் டீட்டெயில்ஸு, பேரோ வைரஸோட டீட்டெயில்ஸு, இது இல்லாமல் மேண்டேட்ரியாக வேறு ஏதாவது வேக்சினேஷன் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதோட ஹிஸ்ட்ரி டீட்டெயில்ஸும் கொடுக்க வேண்டியது இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு செல்ஃப் டிக்ளரேஷனும் கொடுக்கணும், நாங்கள் டைமில் வேக்சினேஷன் பண்ணிடுவோம் அப்படிங்கிறதுக்கு. இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அதோட ப்ரீவியஸ் ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ் எதுவும் இருக்கா, சர்ஜரி எதுவும் பண்ணியிருக்கீங்களா அந்த டீட்டெயில்ஸும் நீங்கள் கொடுக்க வேண்டியது இருக்கும். ஸ்டெரிலைசேஷன் எதுவும் பண்ணியிருக்கீங்களான்ற டீட்டெயில்ஸும் கொடுக்க வேண்டியது இருக்கும். இதுவே 4 இயர்ஸுக்கு மேலே இருக்கக்கூடிய பெட்டோடக்கு பார்த்தீங்கன்னா 90 டேஸ் வெயிட்டிங் பீரியட் வரும். இது நீங்கள் வேவர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதோட பயோகெமிஸ்ட்ரி டெஸ்ட்டு, ஃபுல் பிளட் கவுண்ட் டீட்டெயில்ஸு, யூரின் டெஸ்ட்டு, செஸ்ட் எக்ஸ்ரே ஃபோட்டோ இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வேவர் கொடுப்பாங்க. ஸோ டே 1லேருந்து உங்களுக்கு கவரேஜும் கிடக்கும். சில பேர் நாங்கள் எங்களோட நார்மல் ப்ரீடை விட ரொம்ப ஹையண்டாக வாங்கியிருக்கோம், அதோட ப்ரைஸ் அதிகமாக இருக்குது, எனக்கு சம் இன்சூர்ட் இன்க்ரீஸ் பண்ணி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எய்தர் நீங்கள் பெடிகிரி சர்டிஃபிகேட்டை வாங்கி கொடுக்கலாம் அதோட வேல்யூவேஷனுக்கு. இல்லை அப்படின்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண இன்வாய்ஸ் இருந்ததுன்னா அதை கொடுத்தீங்கன்னா கூட உங்களுக்கு சம் இன்சூர்டை இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பாங்க. இப்போ இந்த பெட் இன்சூரன்ஸை நீங்கள் உங்கள் டாக் அண்ட் கேட்டுக்கு எடுத்துக்க முடியும். நீங்கள் பாலிசி போடும்போது உங்களோட ப்ரீட் நேமை செலக்ட் பண்ணி நீங்கள் பாலிசி எடுத்துப்பீங்க. எதுக்காக இந்த பெட் இன்சூரன்ஸ் போடணும்? நீங்கள் உங்களில் ஒருத்தராக பார்க்குறீங்க, ரொம்ப செலவு பண்ணி கேர் பண்ணி பார்த்துக்கிறீங்க. ஸோ இந்த இன்சூரன்ஸ் எடுத்துக்கிட்டால் அதோட மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் எல்லாமே இந்த இன்சூரன்ஸ் கவர் பண்ணி கொடுத்துரும் இல்லையா? உங்களுக்கு ஒரு ஃபினான்ஷியல் சப்போர்ட்டாகவும் இருக்க முடியும். நீங்கள் எந்த கம்பெனியில் இந்த பெட் இன்சூரன்ஸ் போட முடியணும்னு தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்டில் பெட்டுன்னு டைப் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த கண்டென்ட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்சூரன்ஸை பற்றின டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை ஸ்க்ரீனில் தெரியற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இது மாதிரியான இன்சூரன்ஸை பற்றின யூஸ்ஃபுல் கண்டென்ட்டுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்டே கனெக்டட் வித் அவர் சேனல். பேசுவோமா இன்சூரன்ஸை பற்றி வித் முருகேஸ்வரி.